ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ் ரீயூஸ் தான் பார்க்க போகிறீங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்க பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லிட்டை அப்படியே வச்சுக்கிட்டு சைட்ஸில் இருக்கிற பீசஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வச்சு ஒரு அழகான ஆர்கனைசர் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ ஆரஞ்சு கலர் பாலிஷ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒவ்வொரு சைடாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஃபஸ்ட் சைடு கவர் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு இப்போ கவர் பண்ணுறேன் பாருங்கள். தேர்ட் சைடும் கவர் பண்ணிக்கிறேன். பின்னாடி நான் கவர் பண்ண மாட்டேன், எதுக்குன்றதை வீடியோவில் பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை நான் கிஃப்ட் ராப்பிங் பண்ணுவோம்ல, அதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். மேலேயும் மறுபடியும் ஒரு பாலிஷ் பேப்பர் அடித்து ஒட்டிக்கிறேன், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளேயும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். பாலிஷ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். 4 சைட்ஸுமே இங்கே கவர் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் சார்ட் எடுத்து மூடியோடு இருக்கிற சைடோட மெஷர்மெண்ட் எடுத்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது எதுக்கு நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னா நம்ம அந்த மூடி இருக்கிற இடம் ஃபோல்டிங் இருக்கிறதுனால அங்கே ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்காக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்ட் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி பின்னாடியும் உள் பக்கமும் ஒரு லேயர் கொடுத்தோடனே நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும், மூடி ஆடாமல் இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஃபோம் பேப்பர் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கேங்குரு மாதிரி ஒரு ஃபேஸ் வரைய போகிறேன். தலை, மூக்கு, காது, அவ்வளோதான். பேசிக் அவுட்லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த பாக்ஸ் பிளெயினாக இருக்குதுல்ல, அதனால் அதை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது ப்ரௌன் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி கால் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஒரு மாதிரி மடங்கி இருக்கும் இல்லையா, அந்த பின்னாடி இருக்கிற காலை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அடுத்தது காலும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இப்போ பிளாக் கலர் கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்து நோஸோட சைஸை வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிளை காதில் ஒரு ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்காக அந்த காதோட சைஸோட சின்னதாக ஒரு லீஃப் வரைஞ்சி அதையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சின்னதாக ஹைலைட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் இந்த நோஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அடுத்தது பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த நோஸில் ஒரு ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு சின்னதாக ஒரு சர்க்கிளும், இந்த பிளாக்குக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட்டிங் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு யோசித்து அதையும் லீஃப்க்கு சின்னதாக ஒரு லீஃப் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த பிளாக்குக்கு மேலே பிங்க்கை ஒட்டிக்கிறேன். இப்போது ஃபெவிகால் அப்ளை பண்ணி பிங்க் கலர் குட்டி சர்க்கிளில் பிளாக் கலர் மேலே ஓரமாக ஒட்டிக்கிற கார்னராக ஹைலைட்டிங் கொடுக்குற மாதிரி. அடுத்தது ஆரஞ்சு கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். அதில் 2ஆக ஃபோல்ட் பண்ணி நான் டெயில் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கேங்குருக்கு இம்பார்ட்டண்ட்டே டெயில் தானே நம்மளுக்கு, அதனால் அதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆர்கனைசரை நம்ம கேங்குரு மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த டெயில் 2த்தையும் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சேர்த்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். அதில் ஒரு யூ ஷேப் மாதிரி பேக் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுதான் கேங்குருவோட பவுச்சு. அம்மா கேங்குரு அதோட பேபியை இந்த பவுச்சில் தான் கேரி பண்ணிக்கும் வயிற்றில். அதை தான் நான் இப்போ வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது காலுக்கு ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்காக அந்த எல்லோ கலர் பாதத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2ஆக ஃபோல்ட் அந்த பாட்டை வரைஞ்சி 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில். இதையும் நான் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒவ்வொரு பாட்டை நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டே வருது. இப்போ வந்து நம்ம ஹைலைட்டிங் ரெடி பண்ண பார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபேஸில் ஒட்டிக்கிற நோஸு இயர்ஸ் எல்லாம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இப்போது ரெடி பண்ண ஹெட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாக்ஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அந்த மூடிக்கு மேலே வந்து எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துருக்கேன். அடுத்தது சிசர்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு அதை பார்க்குறதுக்கு கேங்க்ரூ வந்து உடம்போடு இருக்கிற மாதிரி, தலையும் உடம்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி பார்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். காலை வந்து ஒரு சைடு, ஒரு காலை ஒரு சைடும், இன்னொரு சைட்லேயும் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவுச் ஒட்டுறேன். இப்போ ரெடி பண்ண பவுச்சை ஒட்டுறேன். ஃப்ரண்ட்டில் அதை ஒட்ட போகிறேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐஸுக்கு ஒயிட் கலர் ஃபோம் ஷீட்டும் பிளாக் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் 2 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒயிட் கலர் சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாகவும், பிளாக் கலர் சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாகவும் வரைஞ்சிருக்கேன். அதை ஒட்டி எடுத்து நான் கேங்குருக்கு எங்கே ஐஸ் வச்சா கரெக்டாக இருக்குமோ பார்த்து அதை ஒட்டிக்கிறேன். இப்போ டெய்லை நான் ஹாட் க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன். 2 சைடும் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு 2 சைடும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணி அந்த பர்பிள் கலர் ஏரியாலாம் தெரியாமல் இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால தான். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து கை மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2ஆக ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் லாங்காக கையை வரைஞ்சிக்கிறேன். சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கிற சைஸுக்கு பார்த்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 கையும் சேர்ந்து ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அப்புறமா எங்கே கையை வந்து சைட்ஸில் ஒட்டி 2 சைடையும் கையை வந்து ஒட்டி ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த பவுச்சை பிடிச்சிருக்க மாதிரி பார்த்து ஒட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆர்கனைசர் இப்போது கேங்க்ரூ தீமில் ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கிராஃப்ட் அரெஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் தான் என்னோடய பையன் அவனோட அனிமல் டாய்ஸை இப்போ சேவ் பண்ணி வைக்கிறான். பாய், தேங்க்யூ.